السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخاتم الأولياء وخاتم المرسلين تعالى أمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا نادي. ஒரு புகழ்ச்சியும் உலகத்திற்கு உரித்தான எல்லா உலகாவுக்கு உரித்தான சாந்தியும் சமாதானமும் அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாவீங்கள் தபாதாவீங்கள் இமாம்கள் நாதாக்கள் சுகதாக்கள் ஷாலிஹ்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளிலே நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிகழ்வுமாக சில வகுப்புகள் நன்மையாகவும் சில வகுப்புகள் கருமையாக இருக்கக்கூடிய அந்த யுகத்தின் நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் உண்மையானவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உயர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவனாக ஆவான் என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவித்து வருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திற்கு பின்னால் மறு உலகம் என்று உண்டு. அந்த மறு உலகத்திற்கு இந்த உலகம் என்பது அடிப்படையான விளைநிலம் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். மறுமைக்கு எந்த அளவிற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்துள்ளதோ அதே போன்று உலகத்தினுடைய அந்த வாழ்விற்கும் தேவைக்கும் மார்க்கம் மிகுந்த வரவேற்பையும் அனுமதியும் அளித்திருக்கின்றது. மறு உலகத்திற்கு தயாரிப்பு ஏற்பாடுகளாக வணக்க வழிபாடுகளை ஆர்வமூட்டுவதை போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் உழைப்பையும் மார்க்கம் அதிகமாக வரவேற்றுள்ளது என்ற செய்தியும் மார்க்கத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக தன் வாழ்வாதாரத்திற்காக உழைக்காமல் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது ஒரு முஸ்லிம் என்பவர் உழைப்பாளராக இருக்க வேண்டும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. உழைப்பை வலியுறுத்தக்கூடியதாக மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்ற செய்தியும் நாம் அறிய முடிகின்றது. பொதுவாக நாம் அனைவரும் நாட்களிலே ஒவ்வொரு தினத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு விசேஷ நாளாக கொண்டாடுவதை உலகத்திலே நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர்கள் தினம் என்று ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. தொழிலாளர்கள் தினத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன அறிவுரை தருகின்றது, உழைப்பின் முக்கியத்துவம் என்ன, ஒரு உழைப்பாளி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், உழைப்பாளியை நிர்வகிக்கக்கூடிய முதலாளி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற செய்தியும் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. பொதுவாக உழைப்பு
என்பது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, முதல் மனிதராகிய சீதனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இறுதியாக வரவிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு வகையிலே ஏதேனும் ஒரு தொழிலை ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. நபிமார்கள் உட்பட எல்லா மனிதர்களும் எல்லா நபிமார்களும் வேலை செய்திருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் எல்லா நபி தோழர்களும் உழைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அந்த அடிப்படையிலே சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே விவசாயம் செய்யக்கூடிய அந்த உழைப்பை அவர்கள் செய்தார்கள் என்றும், சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொல்லராக இருந்தார்கள். இரும்பு சட்டைகளை தயாரிப்பவர்களாகவும் இரும்பை முழுக்குவர்களாகவும் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்றும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக இருந்தார்கள் என்றும், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டிக்காட்டும் பொழுது சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே 10 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வேண்டும் என்ற அந்த உத்தரவோடு அவர்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேலைக்கு செய்கின்றார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா வான்மறை மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் ஏதேனும் ஒரு தொழிலை செய்திருக்கின்றார்கள், ஏதேனும் ஒரு வியாபாரம் செய்திருக்கின்றார்கள், ஏதேனும் ஒரு உழைப்பை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னென்ற ஏனைய நபிமார்களும் ஆடு மேய்ப்பவராக இருந்தார்கள் என்ற செய்தியும் வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையிலே ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராகிய ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மர்ருல் லஹ்ரான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆடு மேய்ப்பதற்காக செல்கின்றார்கள். ஆடு மேய்ப்பதற்காக செல்லக்கூடிய அந்த இடத்திலே ஆப் என்று சொல்லப்படக்கூடிய இன்று நாம் உபயோகிக்கக்கூடிய அந்த மிஸ்வாக்கினுடைய அந்த மரம் இருக்கின்றது. ஆப்பினுடைய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் என்பது சுவையானதாக இருக்கும். அந்த நேரத்திலே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அராக்குடைய அந்த மரத்திற்கு அருகிலே சென்று அங்க இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, ஜாபிரே, எல்லா பழத்தையும் நீங்க பறிக்காதீங்க, எல்லா பழத்தையும் நீங்க பறிக்காதீங்க. அந்த மரத்துல கருமையா இருக்கா இல்லையா, கருப்பா இருக்கா இல்லையா, நல்ல கனிஜமா இருக்கா இல்லையா, அந்த பழத்தை மட்டும் நீங்கள் பறிங்கள், இந்த பழம் தான் சுவையானதாக இருக்கும் என்று சொன்ன பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அது உங்களுக்கு எப்படி தெரியும், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பொதுவாக ஆடு மேய்ப்பவர்களுக்கு ஆடை எந்த இலையை சாப்பிட்டா நல்லது, எந்த இலையை சாப்பிட்டா அதுக்கு தீங்கு விளைவிக்கும், அதே போன்று ஆடு எந்தெந்த ஆடு மேய்ப்பவர்களுக்கு என்னென்ன பழத்தை சாப்பிட்டா நல்லது என்ற அந்த போன்ற ஒரு சில யுக்திகள்லாம் தெரியும். இதை பார்த்து ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஆடு மேய்ச்சிருக்கீங்களா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நானும் ஆடு மேய்த்திருக்கின்றேன், இறை தூதர்கள் அனைவருமே ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா மூலமாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே எல்லா நபிமார்களும் ஏதேனும் ஒரு விதத்திலே தொழிலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் வருகின்றார். யாசகம் கேட்டு வருகின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். அவருடைய அந்த வறுமையை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன்னென்ன தேவைகள் எனக்கு இருக்கிறது, இன்னமா நான் கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு நீங்கள் என்னுடைய தேவையை நீங்கள் பரிபூர்ணமாக்கி தாருங்கள் என்று யாசகம் கேட்டு வந்த அந்த அன்சாரி தோழரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஏப்பா, உங்க வீட்டுல ஏதாவது இருக்குதா, உன் வீட்டுல ஏதாவது வச்சிருக்கியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த அன்சாரி தோழர்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுல ஒரு பழைய கம்பளி போர்வை இருக்குது, ஒரு பழைய கம்பளி போர்வை இருக்குது, அதுல கூட ஒரு கோப்பை நான் வச்சிருக்கேன் என்று சொன்னவுடனே, போய் அந்த 2 பொருளை எடுத்துட்டு வாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஓடி சென்று அந்த அன்சாரி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த 2 பொருளையும் கொடுக்கிறார். இதை வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து நபி தோழருக்கு மத்தியிலே அந்த 2 பொருளை ஏல வருகிறாங்க. இந்த 2 பொருளை யார் வாங்குறா என்று சொன்ன உடனே முதலாக நபி தோழர் இருந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு திருகத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மீண்டும் கேட்கின்றார்கள், இன்னும் அதிகப்படுத்தி யாராவது வாங்கிக்கிறீங்களா என்று கேட்கும் பொழுது 3 தரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது இறுதியாக ஒரு நபித்தோர், யா ரசூலல்லாஹ் 2 திருகத்துக்கு நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னோனே அந்த 2 திருகத்திற்கு அந்த நபித்தோரிடத்திலே அவர் யூஸ் பண்ண அந்த போர்வையுமே அந்த கிண்ணத்தையும் கொடுக்குறாங்க. அவர் யூஸ் பண்ண அந்த கம்பெனி ஆடை எப்படிப்பட்டது என்பதை அந்த அன்சாரி தோழர் சொல்லி காட்டினார். யா ரசூலல்லாஹ், என்கிட்ட இருக்கிறதோ ஒரே ஒரு அந்த கம்பெனி போர்வை தான். அந்த ஒரு கம்பெனி போர்வையை பாதியை நான் விரிச்சுக்கிறேன், பாதியை நான் போடுத்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு கிண்ணம் தான், ஏதாவது தண்ணி மோர்க்கே குடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் என்று சொன்னோடைய அந்த 2 பொருட்களையுமே வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் மத்தியில ஏலம் விட்டு 2 தீனார் 2 திரகம் பெற்று தருகின்றார்கள். 2 திரகத்தை பெற்று தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு கொடுக்குறாங்க. ஒரு திரகத்தை உங்களுடைய குடும்ப செலவுக்காக நீ வச்சுக்கோப்பா, ஒரு திருகத்தை உங்கள் குடும்பத்தினுடைய செலவிற்காக பயன்பாட்டிற்காக நீ வைத்துக்கொள். மற்றொரு திருகத்தை கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருகத்தை வச்சு கோடாரி ஒன்று வாங்கிடுவா, கோடாரி ஒன்று என்னிடத்தில் வாங்கிடுவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உடனே அந்த அன்சாரி தோழர் கடைத்தெருக்கு சென்று கோடாரியும் வாங்கி வருகின்றார்கள். கோடாரியை வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கொண்டு வந்த இந்த கோடாரியே, அந்த கோடாரிக்கு கைப்பிடி போடுவாங்க, கணை என்று சொல்வார்கள். அந்த கணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வழக்கத்துக்கு பொருந்தி அந்த கருத்தால் கணையை பொருத்தி அந்த அன்சாரி தோழரிடத்தில் கொடுக்கின்றார்கள். எப்பா, யாரிடத்துல நீ இனிமே யாசகம் கேட்கக்கூடாது, உன்னிடத்துல கோடாரியை வாங்கி கொடுத்திருக்கேன், இந்த கோடாரியை வச்சு காற்றுக்கு சென்று நீ விரைவில் வெட்டி நீ சம்பாதிச்சு கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு 10-15 நாளைக்கு உன்னை நான் பார்க்கவே கூடாது, 15 நாளைக்கு அப்புறம் நீ விரைவில் வெட்டி சம்பாதிச்சுட்டு நின்று பாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசகம் கேட்டு வந்த, எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு வந்த அன்சாரி தோழரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வாங்கி அவருக்கு ஒரு வியாபாரத்தையும் கற்றுத் தந்தார்கள் என்ற செய்தியும் தொழிலையும் அமைத்து தந்தார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த உடனே யாசகம் கேட்டதற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இது மறுபடியும் தொடர்கடியாக ஆகிவிடக் கூடாது, வந்தால் யாசகம் கொடுப்பார்கள் என்ற ஒரே எண்ணத்தில் அவர் திரும்ப திரும்ப வந்தார் என்று சொன்னார் அவரிடத்தில் உழைக்கக்கூடிய அந்த தன்மை இனிமையானதாக ஆகிவிடும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலிருந்து அந்த பொருளை வாங்கி அவருக்கு ஒரு வேலையை அமைத்து தந்தார்கள். மட்டுமல்லாமல் சிறிது நாட்களுக்கு பின்பாக அந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்று ஒரு நாள் இடத்தில் யாசகத்திற்காக நீங்கள் வந்தீர்கள், அன்று நான் யாசகம் கொடுத்து விட்டேன் என்று யாசகம் உங்களுக்கு கொடுத்துவிட்டு உங்களுடைய தேவை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நீங்கள் முகம் குப்புறலாக முகம் குனிந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வருவீர்கள். ஆனால் இன்றோ நீங்கள் வியாபாரத்தை வைத்திருக்கின்றீர்கள், கோடாரியை வைத்து மலக்களை விட்டு விரல்களை சுமந்து நீங்கள் விட்டு உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவையை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையோடு நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவனாக சந்தோஷமானவனாக இருப்பான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கற்றுத்தந்தார் என்ற செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார்கள், ஒருவர் தன் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு வேறு எதுவுமே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் வணக்கம் மட்டும்தான், இபாதத் மட்டும்தான் என்று மார்க்கம் சொல்லவில்லை. பொதுவாக ஏனைய சமயங்களை பார்க்கும் இபாதத் மட்டும் இருந்தால் போதும், வணக்கம் மட்டும் இருந்தால் என்று போதும். ஆனால் இஸ்லாமை பொறுத்தவரை உலகமும் தேவை, மறுமையும் தேவை. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை நோக்கி நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் ஜும்ஆவிலே ஜும்ஆவுடைய தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால், பாங்கு சொல்லப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்க நிறுத்திடுங்க, அழைப்பு சொல்லப்பட்டால் வியாபாரத்தை நீங்க நிறுத்திடுங்க, நிறுத்திவிட்டு பாங்கு சொன்ன உடனே நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக வந்து விடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அதனுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷ்ரு ஃபில் வபதஹு மின் ஃபதலில்லாஹ். தொழுகை முடிஞ்சிட்டுன்னு சொன்னா பூமியில நீங்க பரவி சென்று விரித்து சென்று நீங்கள் வியாபாரத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பள்ளிவாசலில் எல்லா நேரமும் உட்கார்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. பள்ளிவாசலில் நீங்கள் விவாதத்தினுடைய நேரத்திற்கு பின்பு இரண்டாவது நேரம் முடிந்து விட்டது என்று சொன்னார். பள்ளிவாசலுக்கு நீங்கள் விரைந்து சென்றீர்கள், வியாபாரத்தை தேடுங்கள். வியாபாரத்தின் மூலமாக உங்களுடைய தேவையை நிறைவேறும், உங்களுடைய குடும்பத்தாருடைய தேவையை நிறைவேறும். உழைப்பை உன்னதப்படுத்தி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிய அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். எவ்வாறு வணக்க வழிபாடுகளுக்கு ஜும்ஆக்களை வாங்க என்று சொன்ன அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலேயே தொழுது
தொழுது முடிச்சாச்சுன்னா உடனே நீங்க விரும்பி போய் பறந்து விரும்பி போய் நீங்கள் பறந்து விரும்பி சென்று வியாபாரத்தை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய வான்மையை சொல்லியிருக்கார். அதனால்தான் மேல் மக்களுடைய வழக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் பெரியார்கள் எவ்வாறு செய்வார்கள், அல்லாஹ் தஆலா தொழுது முடிச்சுனே வியாபாரத்தை சொல்லியிருக்கார், வியாபாரத்தை தேட சொல்லியிருக்கார். அந்த வியாபாரத்துல அருள் இருக்கு, பரக்கத்து இருக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே மேல் மக்கள் தொழுகம் முடிஞ்ச உடனேயே வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக அவருடைய வியாபார தலத்திற்கு சென்று வியாபாரங்களை சென்று ஒரு சின்ன பேருத்தமாக வியாபாரத்தை விட்டுட்டு அதற்கு பின்பாக வீட்டுக்கு செல்வார்கள் என்ற நடைமுறையை மேன்மக்கள் வைத்திருந்தார் என்ற செய்தியும் வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் உண்ணக்கூடிய உணவுல ஆக சிறந்த உணவு எது தெரியுமா? அவர் தனது கையால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, தலபுல் ஹலாலி அலா ஃபரீலத்தின் பஅத ஃபரீலா, ஹலாலான உணவை தேடுவது எப்படிப்பட்டது என்று சொன்னார், பரதான கடமைகளுக்கு பின்பாக, தொழுகைக்கு பின்பாக, நோன்புக்கு பின்பாக, ஜகாத் ஹஜ் போன்ற கடமைகளுக்கு பின்பாக அடுத்த முக்கியமான கடமை இருக்கிறது என்று சொன்னார், அது உழைத்து உண்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஹதீஸ் ஷரீஃபை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்த கரங்கள் எப்படிப்பட்ட மேன்மைக்குரிய கரங்கள் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வந்து தொழுகிறார். ஒரு கிராமவாசி வந்து பள்ளி வாசல்ல தொழுகிறாரு. தொழுது முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முஸாபகா செய்கின்றார், கைநாள் செய்கின்றார். முஸாபகா செஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நபி தொடரெல்லாம் பார்க்கறாங்க. ரொம்ப நேரமாச்சு முஸாபகா செஞ்சு கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணம் என்று நபி தொடரெல்லாம் நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிகளிடத்திலே கேட்கின்றார்கள், என்னப்பா கையெல்லாம் காய்ச்சி இருக்கு, என்னப்பா கையெல்லாம் காய்ச்சி இருக்கு என்று சொன்னோடைய, நான் என்ன கடினமான வேலைகள்லாம் நான் பார்ப்பேன், கடினமான வேலைகள் பார்ப்பதன் காரணமாக என்னுடைய கையெல்லாம் காய்த்து விட்டது என்று சொல்றோனையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியுடைய கரத்தை முத்தமிட்டார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக எல்லா நபித்தோழரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை முத்தமிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசியுடைய கரத்தை முத்தமிட்டார்கள் என்று சொன்னால் அது உடைக்கக்கூடிய கரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதர் உழைத்து உண்பது என்பது ஆக சிறந்த உணவு என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்று சொன்னார். பொதுவாக அவர்கள் வாலிபர்களை பார்த்தார் என்று சொன்னார், என்னப்பா என்ன செய்றீங்க, என்ன வேலை செய்றீங்க என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கக்கூடிய வளமையாக இருந்தது. அந்த நேரத்தில் ஏதேனும் ஒரு வாலிபர் நான் சும்மா இருக்கேன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உன்னை போன்று சாபத்திற்குரிய மனிதர் யாருமே இங்கே கிடையாது, உன்னை போன்று சாபத்திற்குரிய வீணான மனிதர் யாருமே இங்கே கிடையாது என்று அந்த வாலிபர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டிப்பார்கள், எச்சரிப்பார்கள் என்ற செய்தியோ வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். பள்ளியிலே தொழுகை முடித்துக் கொண்டு மக்கள் எல்லாம் சற்று உட்கார்ந்து இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சாட்டை உயர்த்தி கொண்டு சொல்லி காட்டுகின்றார்கள், தொழுகை முடிஞ்சிச்சுன்னா நீங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கத்தை நீங்கள் போங்க என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள். பள்ளியில இருந்து கொண்டே அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு தருவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், எனக்கு ரிஸ்கை தான், வியாபாரத்தை தான் என்று பள்ளியிலே துஆ செய்ய வேண்டும். துஆ செய்து முடிச்சீங்கன்னா நீங்க வெளியே போய் வியாபாரத்தை தேடுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையாக தங்கத்தையும் வெள்ளியும் அல்லாஹ் தஆலா பொழி போவதே கிடையாது. நீங்கள் உழைத்தால் தான் உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும், உழைப்பின் மூலமாக தான் உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்வு உயர்வு வரும் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசல் தொழுகைக்கு பின்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபர்களை பற்றி சுட்டிக்காட்டினார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தினுடைய அந்த நீட்சிக்காக துஆ செய்திருக்கிறார்கள், பாவத்தை விட்டு விலகக்கூடியதற்காக துஆ செய்திருக்கிறார்கள். இந்த விஷயம் இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமை விட்டும் யா அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தெரிகிறேன் என்ற
இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். காரணம், ஒரு மனிதருக்கு சோம்பேறித்தனமும் இயலாமை இருந்தது என்று சொன்னால் அவரால் உழைக்க முடியாது, உழைப்பாளராக ஆக முடியாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள். உழைப்பாளியாக இருக்க வேண்டும், உழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார் என்ற செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மனிதர் தான் செய்யக்கூடிய தான் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஆக சிறந்த உணவு எதுதான் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய உணவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பிடித்தமான மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக உழைப்பாளி வேலை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றார் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு யார் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கின்றார்களோ, கஸ்லானாக இயலாதவராக இருக்கின்றார்களோ அவரை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்வழியை சொல்லி காட்டும் பொழுது சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த சுயத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய அந்த சுயத்தை நிறைவேற்றுவதற்காக ஓரமாக செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் வருகின்றார்கள். உங்களுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா ரூஹை ஊதச் சொல்லியிருக்கிறார் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனேயே ரூஹ் ஊதப்படுகின்றது. ஊதப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹ் நினைத்திருந்தால் பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக பசிக்கும். அல்லாஹ் நினைத்திருந்தால் வானத்திலிருந்து வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே உணவையும் கொடுத்திருக்கிறான், நாங்க இதை எடுத்து சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், பசிக்கின்றது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்ச மரத்துக்கு போங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேரிச்ச மரத்துக்கு போய் அந்த கிளையை நீங்க ஆட்டுங்க, கிளையை நீங்கள் உழுக்குங்கள், அதிலிருந்து கனிகள் வரும், அந்த கனிகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். கர்ப்பிணி பெண்ணு கூட அந்த பெண் வானத்திலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது வானத்திலிருந்து அவருக்கு உணவு கொண்டு வரப்பட்டது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் அவருக்கு உணவு கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலே வானத்திலிருந்து அந்த நேரத்திலே கிடைக்காத எல்லா பல வகைகளும் கனி வகைகளும் உணவுகளும் கொண்டு வானத்தில் எங்கிருந்து வந்தது என்று கேட்கும் பொழுது பூமியின் இந்தில்லா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது சொன்ன சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கர்ப்பமான நேரத்திலே நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு சென்று அந்த பேரிச்ச மரத்தை நீங்க உழுக்குறீங்கன்னு சொன்னா மரத்திலிருந்து கனி உழுகும், அதை நீங்க எடுத்து சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று கர்ப்பிணி பெண்ணியை கூட அந்த நேரத்திலே உழைக்க சொல்லி அல்லாஹ் தஆலா வேலை செய்ய சொல்லி அந்த பொருளை உண்ண செய்திருக்கிறார் என்ற செய்தியும் மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டும் பொழுது உழைக்கக்கூடிய மனிதரை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றார். உழைக்கக்கூடிய மனிதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கு இம்மையிலும் நலவுகளை தருகின்றான், மறுமையிலும் நலவுகளை தருகிறான் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் கூட இருக்கின்றாங்க. அந்த நேரத்திலே ஒரு மனிதர் நல்ல ஆள் இளைஞராக இருக்கக்கூடிய ஆஜாகுபாகமாக இருக்கக்கூடிய நல்ல உடல் தோற்றத்தோடு கம்பீரமாக நடந்து சென்றார். குறுக்க செல்லும் பொழுது அப்போ இந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, பேசிக்கிறாங்க, இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில போனா நல்லா இருக்குமே, இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு ஜிஹாது போய் தன்னுடைய அந்த வாலிபத்தை கழித்தால் நல்லா இருக்குமே என்று சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போவதை விட அவர் வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கா இல்லையா, அந்த குழந்தைக்காக அவர் உழைக்க போறாரு இல்லையா, அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் போவதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே எடுத்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்கான ஹரஜன் பைய அலா வலதிஹி சிவாரா, தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக யாரும் மனிதர் வியாபாரத்திற்காக சென்று உழைச்சி தன்னுடைய குழந்தைகளுக்கு வியாபார வருமானத்தை கொடுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய ஃபஹுவமின் இந்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக இன்கான ஹரஜன் பைய அலா அபவைனி ஸகீரினி கபீரினி, யார் தன்னிடத்திலே பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அந்த பெற்றோர்களை பராமரிப்பதற்காக வேலைக்கு சென்று உழைத்து வருகின்றாரோ உழைக்க செல்கின்றாரோ அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு மூன்றாவதாக ஒரு மனிதர் தனக்காக உழைக்கின்றார், தான் நல்ல அந்தஸ்தோட உலகத்தில் வாழும் தன்னுடைய சுயமரியாதையோடு வாழ்ந்து ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பெற்றோருக்காகவும் அவர் உழைக்க
கேட்பதற்காக செல்கிறார் அல்லவா, அவர் செல்லக்கூடிய அந்த நிலைமைகள் அனைத்துமே பகுவத்தி சதீரில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒரு மனிதர் வீட்டிலே வெளியிலே சென்று வியாபாரத்திற்கு சென்று தன்னுடைய பொருட்களை எல்லாம் தன்னுடைய மனைவியிடத்தில் வந்து கொடுக்கின்றார். மனைவியிடத்தில் ஒரு மனிதர் வந்து யாசகம் தர்மம் என்று கேட்கும் பொழுது அந்த தர்மத்தினுடைய பொருட்களை மனைவி கொடுக்கும் பொழுது தர்மம் செய்த நன்மையும் கிடைத்து விடுகின்றது. தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்காக உழைத்து கொடுத்த அந்த 2 விதமான நன்மை இந்த மனிதருக்கு கிடைத்து விடுகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இப்படி உழைப்பினுடைய முக்கியத்தை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பாளி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அந்த உழைப்பாளி இருவைக்குரிய முதலாளிகள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒரு முதலாளி எப்படி இருக்குன்னு சொன்னா தன்னுடைய வேலையாட்களை பணிக்கு அமர்த்தும் போதே இன்னதான்ப்பா உனக்கு வேலை, இன்னென்ன கூலி என்ற, உனக்கு வார கூலி வேணுமா, தினக்கூலி வேணுமா, மாத கூலி வேணுமா என்ற அந்த அடிப்படையான விஷயங்களை பேசிட்டு தான் அந்த வேலையாட்களை பணியிலே சேர்க்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது நம்முடைய வேலையாட்களை நீங்கள் மதிக்க வேண்டும், வேலையாட்கள் நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும். உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் கண்ணியமான வார்த்தையை கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையாட்களை நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகளுக்கு பாடம் பிறப்பித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நபித்தோழராக இருக்கக்கூடிய அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கும் பொழுது அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வேலையாட்களை தான் தெரிந்த அந்த வேலையுடைய குறையின் காரணமாக திட்டி விடுகின்றார்கள். அவருடைய தாயுடைய பெயரை சொல்லி திட்டி விடுகின்றார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூதரே, உங்களை பார்த்த நல்ல மனுஷனா இருக்கு, ஆனா மழை காலத்தில் ஜாலியா காலத்து பேச்செல்லாம் பேசுறீங்களே என்று சொன்னவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த நபித்தோழர் அபூ ரலியல்லாஹு தஆலா மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பின்பாக அவருடைய வேலையாட்களை எப்படி நடத்தினார் என்று சொன்னால், சில காலம் அவருடைய வேலையாட்களை பார்க்கும் பொழுது இவர் என்ன ட்ரெஸ் உடுத்துறாரோ அதே ட்ரெஸ் அவர் உடுத்துவார், இவர் என்ன சாப்பிடுவாரோ அதே உணவத்தை அந்த வேலையாளும் சாப்பிடுவார் என்ற அளவிற்கு அவரை மாற்றியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை வார்த்தை இந்த செய்தியும் ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. உழைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர்களுக்கு முதலாளிகள் கண்ணியம் தர வேண்டும், அவர்களுக்குரிய ஊதியத்தை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார்கள், உங்களுடைய உழைப்பிலே ஒருவர் வேலை செய்தார் என்று சொன்னால் அவர் வேலை செய்தவர்களையே அவர் வேலை செஞ்சவனை வியர்வை உடைவதற்கு முன்பாக, வேர்வை காய்வதற்கு முன்பாக அவருடைய ஊதியத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதே போன்று வேலை ஆட்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டும் பொழுது பொதுவாக உழைப்பாளிகள் தங்களுடைய முதலாளியுடைய பொருள்களுக்கு அனைத்திற்குமே அவர்கள் தான் பொறுப்பாளிகள். நாம் ஒவ்வொருமே உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய வேலையாட்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய பொருட்களுக்கு நாம் தான் பொறுப்பாளர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அதை பற்றி விசாரிப்பான் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதருக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது, அவர் சரியான முறையில் வேலை செய்யணும்னு சொன்னா அதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆதலால் உழைப்பினுடைய உன்னதத்தை பேசிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய இவ்வுலக வாழும் சிறப்பு பெறுகின்றது, மறுமையில வாழும் சிறப்பு பெறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதர் பிறரிடத்திலே சென்று யாசகம் கேட்பதை விட தன்னுடைய முதுகிலே விறகை சுமந்து விற்பது ஆக சிறந்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, இந்த உலகத்திலே யார் உழைக்காமல் பிறரிடத்திலே யாசகம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த மனிதர் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வரும் பொழுது வெட்டி தலை குனிந்தவராக வருவார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். யார் ஒருவர் இந்த உலகத்திலும் ஏழ்மையின் காரணமாக அவர் வருமானம் குறைவாக இருந்தாலும் ஹலாலானதாக இருந்தது என்று சொன்னார், அதன் மூலமாக அவருடைய குடும்பம் பயன்பெற்றது என்று சொன்னார், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இம்மையிலும் நற்பெயரை அவருக்கு வழங்குவான், மறுமையிலும் சோபனத்தை தருவான் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை பற்றி நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதர் உழைப்பின் காரணமாக மனிதர் காலையிலிருந்து மாலை வரை உழைக்கின்றார், உழைச்ச அந்த கலப்போடு அவர் தூங்குறார் அல்லவா, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர் உழைத்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றார் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் சிறந்த உழைப்பாளர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில் அதன் மூலமாக
உயர்தரமான ஜன்னத்திற்கு சுமணத்தில் பெறக்கூடிய நல்லடியார் கொடுத்து அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவரும் ஆக்கிய புரிவானாக. இன்மையிலே பிறரிடத்திலே தேவையாகாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. எல்லா நிலையிலும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ்வுத்தாலா நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்து புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.